என்னடா பண்ணிட்டு இருக்க மேல? எதுக்கு இப்படி அடி வயித்துல ஆசிட் கொட்டின மாதிரி அலற? பானை திறந்து வர நேரத்துல இப்படி வண்ணி உடைச்சிட்டே மச்சான். அரை மணி நேரத்துக்கு மேல மொட்டை மாடியில என்னடா பண்ணிட்டு இருந்த நீ? இது ஒரு முக்கற வேலையா இருந்தே. ஐயோ ஒரு முக்கியமான வேலையா இருந்தே. அதான் மதுரை கோட்டைமேட்ல இருந்து எனக்கு ஒரு போன் வந்துச்சுடா. போன் போட்டு என் வேலையெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண சொன்னானே. கேள்றா, அந்த கிராமத்துல 10 வருஷத்துக்கு மேல ஒரு ஆவி நடமாடிட்டு இருக்கும் போல. போன்ல பேசினவன் பயங்கரமா சொன்னான். என்ன ஆவியா இல்ல ஆள் தோட்ட பூபதியாடா? அது இருக்கட்டும், நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன்டா. வேற சேனல்ல ஜாயின் பண்ணலாம்னா இந்த எபிசோட லைவ் டெலிகாஸ்ட் பண்றேன்னு வச்சுக்க. ஆமா, டிஆர்பி ரேட்டிங் டாப்புக்கு போயிடும். எது ஆவிங்கள வச்சு லைவ் ப்ரோகிராம் கூப்பிட்டோம்னா அதுங்க வந்துருமாடா? ஆமா, இது வரைக்கும் ரெக்கார்டோட தானே போயிட்டு இருந்தோம். இப்போ என்ன புதுசா லைவ்? டேய், இது பயங்கரமான மேட்டர்டா. என் மேட்டர் கூட தான் கொஞ்சம் பெருசா இருந்துச்சு. என்னடா வளர்ற? மதுரைக்கு உடனே கிளம்புறோம். ஆல் தி பெஸ்ட், போயிட்டு வா. நீயும் தான் வர. ஓரம் முடிக்கிறோம். டன். ஐ அம் ரெடி. போலாமா? டேய் இருடா, ஒரு நிமிஷம் அம்மா கிட்ட போன்ல பேசிக்கிறேன். ஏய் அம்மா, நான் தான் உங்க பையன் விஷாலோட ஒன் அண்ட் ஒன்லி பெஸ்ட் ஃப்ரெண்ட் புஷ் பேசுறேம்மா. எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்க பையனை சனிக்கிழமை நான் தான் என்ன தேய்ச்சி குளிப்பாட்டி விடுறேன். எனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து சொல்லுங்கம்மா. என்ன? ஹலோ அம்மா. என்னடா கம்முன்னு இருக்காங்க, ஒண்ணுமே பேச மாட்டேன்றாங்க? டேய், நான் இன்னும் டயலே பண்ணலடா. ஐயோ லூஸ். உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். நீ பேசிட்டு என்கிட்ட கொடுக்கணும். மதுரை அலங்கநல்லூர் பக்கத்துல இருக்கிற கோட்டைமேடு கிராமத்துக்கு போறேம்மா. அந்த கிராமத்துக்கா? ஏன் இப்படி ஷாக் ஆகுற? அந்த கிராமத்தை பத்தி உனக்கு முன்னாடி தெரியுமாமா? சொல்லுமா. ஆமாண்டா, அங்க கொடூரமான பேய் ஒண்ணு நடமாடுற இடம்னு கேள்விப்பட்டிருக்கேன். அங்க எதுக்குடா போற? அம்மா, அது என் வேலைம்மா, போய்த்தானே ஆகணும். டேய், அம்மா சொல்றத கேளுடா. ஏற்கனவே ஆவி பிடிக்கிற வேலை நீ செய்யறேன்னு நினைக்கும் போது மனசு ரொம்ப பக்கு பக்குன்னு இருக்குடா. அட, எனக்கு ஒண்ணும் ஆகாதும்மா. நான் சீக்கிரமா பத்திரமா உயிரோட தான் வருவேன், கவலைப்படாத. சரி, வரட்டா? அம்மா அழாதம்மா, ஒண்ணும் ஆகாது, தைரியமா இரு. ஹலோ அம்மா, நாங்க போயிட்டோம், பத்திரமா இருக்கோம், பை பை. ஹலோ அம்மா. என்னடா காமா இருக்கு? என் கூட பேச மாட்டாங்களா? என் பேச்சு காவா? ஓப்பனிங் அண்ட் ஒரே மாதிரி இருக்கேடா. டேய், ஃபோன் கட் ஆயிடுச்சுடா. முதல்ல உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் கட் பண்றேன். அப்போ உன் சம்பளத்தை கட் பண்றேன். ஹலோ, இருக்கீங்களா? டேய், அழகான பொண்ணுங்க சென்னையில் இருக்கான். யாரா சொன்னது உனக்கு? அதான் வந்து இறந்தும் பார்த்தனே, சும்மா இல்லை. சென்னை தான்டா. டேய், ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை தேடி வந்த, அதுவும் இல்லை வேலை இருந்து வந்த, அதுவும் இல்லை. இவன் பெரிய சிங்கர் வேலை கமலஹாசன் பொண்ணு தேடி வந்துட்டான். மச்சான், என் வீட்டில் இருக்கவங்க என் வாழ்க்கையை பற்றி வச்சுருந்தா நான் என் வேலையை பார்த்துருப்பேன். 25 வயசு ஆகுது. இது வரைக்கும் அவங்க பேச்சு கேட்டு வளர்ந்தோம். மீதி இருக்கிற மேஜர் போர்ஷன் நம்மளுது மச்சான். நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்ல, அதுக்கு ஒரு அழகான ஒய்ஃப் வேணும்ல. அதுக்கு நான் தான் கிடைச்சேனா? எனக்கு உன்னை மட்டும் யாரா இருக்கா? நானே இன்னொருத்தவங்க கூட ஸ்டே பண்ணியிருக்கேன்டா. இதில் நீ வேறையா? அதனால மச்சான், இதை பார், இந்த வாழ்நாள் ஃபுல்லாக அல்லோலப்பட்டு அவஸ்தப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கிற காசை வச்சு ஒரு நிலத்தை வாங்கி 1 இல்லை 2 இல்லை ஊரில் இருக்கிற எல்லா பேங்கு வாசப்படி ஏறி இறங்கி லோனை வாங்கி அதுக்கப்புறம் வீட்டை கட்டி அப்பாடா அப்படின்னு நடு வீட்டில் படுத்து விட்டத்தை பார்த்தா மேலே ஒரு பள்ளி. அந்த பள்ளி அவனுக்கு என்ன சொந்தமா பந்தமா பார்த்துட்டு கண்டுக்காம விட்டது இல்லையா மச்சி? அது மாதிரி நானும் ஒரு ஓரமாக இருந்துட்டு போறேன்டா. டேய், நானே அங்கே அந்த பள்ளி மாதிரி தானே போய் ஒட்டிட்டு இருக்கேன். விடுமச்சான், ஒரு வீட்டில் 1-2 பள்ளி இருக்குது இல்லையா, அது மாதிரி இருந்துட்டு போகிறேன். சொன்னா கேள்றா, அவன் கூட நான் இருக்க முடியாதுடா. ஒருத்தன் என்னன்னா சம்பாதிக்கிற திமிரில் என்னென்னவோ பண்ணுறான். இன்னொருத்தன் அவனே பிரிட்டிஷ்கார மாதிரி ஃபீல் பண்ணி இங்கிலீஷ் பேச கொள்றான்டா. ஹலோ, சொல்றா. இதோ நேரில் வந்து சொல்லுண்டா. நீ எங்கே இருக்க? இதோ வரேன்டா. வாடா போலாம். Vaida, yesterday I tried to call your phone. Fully switched up. Why? What happened?
Oh my God. ஃப்ரெண்டுடா ஊர்லேருந்து வந்திருக்கான். ஹாய் ஹாய் மிஸ்டர் பட்லர். Yeah. பிரிட்டிஷ்காரனுக்கு அப்புறம் இங்கிலீஷை கரெக்டாக பேசுகிற இந்தியாவில் இருக்கிற ஒரே ஆள். Hey, absolutely. ஆமாம் ரைட். Yeah. எனக்கு தெரியும். Hey, you go this side. You come that side. ஐ வில் கம். Yeah. Go. What do you want? நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதுவே எனக்கு போதும். அது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? Chicken, mutton. சிக்கன் மட்டன் சூப்பர். திஸ் இஸ் சிக்கன். Yeah, this is chicken. Eat. மச்சான் சாப்பிட்றா. எனக்கு ஒரு ஆசை. என்ன மேன்? எப்படியாவது நானும் உங்களை மாதிரி இங்கிலீஷ் பேசணும். Don't worry man. நல்லா சாப்பிடு. அப்போ சாப்பிட்டா பேசலாமா? So funny yaar. ஒன்றும் ஆரம்பிச்சிட்டியாடா. You want learn English? I will teach you. But one condition. Small exam for you. கூப்பிட்டு வந்துடுறான் பஸ் கோமாளி. A for? அடல் ஃபிலிம். எங்கே பிடிச்சான் அவனை? B for? ஃபிலிம். C for? சீஃப் ஃபிலிம். D for? ஃபிலிம். Wow! ஃபோன் அடிக்குது பாருடா. ஏய் மச்சான் ஃபோன் அடிக்குது பாருடா. மச்சான் டேய் புரோக்கர் பேசுறான் பாருடா. டேய் புரோக்கர்ரா நீ பேசுறியா? தம்பி நாராயணா, ஆக்சுவலா நீங்க கேட்டது மாதிரியே அழகான பொண்ணு மாட்டிக்கிடுச்சு. ஆக்சுவலா பொண்ணு ஊரு கேரளா. ஆக்சுவலா பொண்ணு பேரு பேர்லாம் முக்கியம் இல்லையா? சும்மா 18 வயசு செம்ம ஃபிகரா இருக்கணும். அமௌண்ட் பிரச்சனை இல்லையா? நாங்க 4 பேர் இருக்கிறோம். கூட்டு வந்தீங்கன்னா அப்படியே பாஞ்சிருவீங்களா? இன்னைக்கு என்ன ராங்கு நம்பராகவே போகுது. மச்சான் ஃபோனை கட் பண்ணிட்டான்டா. என்னடா பண்ணுறீங்க ஃபோனை வச்சு? ஏய் என்னடா பேசுறீங்க? பொண்ணு ரெடியாண்டா வந்து பார்க்க சொன்னார்ரா. ஹலோ. ஏப்பா நாராயணா பேசுறது? ஆமாண்ணே தூங்கிட்டேண்ணே. ஃப்ரெண்ட்ஸுக்கு எடுத்து பேசுனாங்கண்ணே. ஏப்பா அவங்க கூட பழகாதப்பா, ரொம்ப கெட்ட பசங்கப்பா. அண்ணே விடுங்கண்ணே, கோச்சிக்காதீங்கண்ணே, டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. நானா டென்ஷன் ஆகல, அவங்க தான் டென்ஷன் ஆகி விட்டாங்கப்பா. அவங்க தொழில மாத்தி விட்டாங்கயா. சரி விடுங்கண்ணே, மேட்டருக்கு வாங்கண்ணே. என்னப்பா அவங்க மாதிரியே மேட்டர் சொல்ற? ஐயோ அண்ணே விஷயத்த சொல்லுங்கன்னு சொன்னேன் நான். ஆக்சுவலி உனக்கு பொண்ணு ரெடி. எல்லிஸ் ரோட்டுக்கு 9 மணிக்கு வந்துரு. காலை 4 மணிக்கு வந்துட்டுமாண்ணே. ஓ அவசரம் எனக்கு தெரியுதுப்பா. 9 மணிக்கு வந்துரு. 9 மணிக்கா? சரிண்ணே. என்ன 9 மணிக்கு வர முடியல, இன்னும் ஆளை காணுமே. எங்க போயிருப்பேன்? போன் வேற வரல. அண்ணே போலாண்ணே. எப்ப நாராயணா மணி என்ன ஆகுது? 10 ஆச்சு போலாண்ணே. 9 மணிக்கு வரணும் சொன்ன, இதுல வர 4 மணிக்கு வரணும் சொன்னியா? 4 மணிக்கு வந்தானே, கூட்டிட்டு போயிட்டேன். 4 மணிக்கு வந்தியா? கஸ்டமர் போயிருவாங்கப்பா. கஸ்டமரா? ஏப்பா ஒண்ணே மாதிரி பொண்ணு பாக்குற எவ்வளவு பேர் இருக்காங்க? சரி வாங்க போலாம் ப்ளீஸ். சரி போலாமா? போய் அட்டெண்ட் பண்ணுவோம் போ. ஆக்சுவலி வணக்கம். வணக்கம் பர்ஜவதி. ஆக்சுவலி എന്തില്ല சார் நான் சொல்லல, தம்பி தான் ஆக்சுவலி. ഓ കണ്ടപ്പോ മനസ്സിലായി. ഓ ഇരിക്കി கீழே உட்கார்ப்பா, உட்கார்ப்பா. ഞാൻ ചായ சரி கொண்டு விட்டு வாங்க. என்ன சைக்கிள் போட்டோ வச்சுக்கிறாங்க? எங்க சைலா படம் எங்க? ஏன் அலையறீங்க? ஏப்பா சைலா விட்டு அலையாம எப்படி பார்க்கிறது? எங்க அங்க பாருண்ணே. ஐயோ எல்லாம் அழகா இருக்க, நீ கொடுத்து வச்சதுப்பா. விளையாடாதீங்கண்ணே. லேங்க விளையாடுறது நீ தப்பா விளையாட போற. நல்லா கிளம்புறேண்ணே. உனக்கு பொசு கோவம் வரும், சும்மா இருப்பா. தம்பி എനിക്ക് തമിഴ് கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ഞാൻ പറയട്ടെ? நல்லா பண்றீங்க. நல்ல தமாஷா. ஆறுமுகம் தம்பி எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. தம்பி இப்ப என்ன பண்றாரு? இப்ப கல்யாணம் முடிக்க போறாரு. அப்புறம் அவர் என்ன பண்றாரு நமக்கே தெரியாது. நமக்கு எதுக்காது? ஓ தமாஷா. நான் என்னோட பொண்ணு தங்க போல பாத்துக்கிட்டேன். அப்பா நீ யாரு உரசு விடாம பாத்துக்கப்பா. சாய எடுத்து
എങ്ങനെയുണ്ട് തപ്പിക്ക് ரொம்ப പിടിച്ചു പോச்சு ആറുമുഖം അത് എന്റെ വൈഫാകും ആറുമുഖം എന്റെ മകളെ കല്യാണം ചെയ്യണ്ടെന്നാ 3 കണ്ടീഷൻ. என்ன கண்டிஷன் കണ്ടീഷൻ നമ്പർ 1 മണ്ട മേലെ കൊണ്ട വെക്കണം. ரெண்டாவது கண்டிஷன் കണ്ടീഷൻ നമ്പർ 2 എന്റെ ഒരു വൈഫേയും அதையும் வச்சுக்கோ ആറുമുഖം എന്റെ വൈഫേ നല്ല പാത്തുക്കണം ഞാൻ പറഞ്ഞത്. കണ്ടീഷൻ നമ്പർ 3 എന്നോട് മകളെ കല്യാണം കെട്ടും മുമ്പേ തനിയെ ഒരു 5 മിനിറ്റ്. ஏய் உனக்கு எங்கேயே பச்சை இருக்குடா அண்ணா விளையாடுறீங்களா? டேய் கார் வாங்கி முன்னாடி அது மாதிரி தான் இது அண்ணே இது சரிவிட்ட மாதிரி தெரியல. எதுடா சரிப்பட்டு வர எல்லாம் சரிப்பட்டு வரும் போக எல்லாம் தெரிஞ்சுக்குவேன் அண்ணே போனேன். ഞാൻ എന്താ പറഞ്ഞത് കല്യാണം കെട്ടത് മുന്നാടി മനസ്സ് വിട്ട് ഈ മകളോട് 5 മിനിറ്റ് തനിയെ പേസണ ഞാൻ പറഞ്ഞത്. இதுக்கெல்லாம் ஓகேனா சத்தியம் செய். ஏய் சத்தியம் பண்றா நான் கிளம்புறேன். ஏய் உனக்கு ஊர் உலகம்லாம் பொண்ணு பார்த்து என்ன அலைய முடியல சத்தியம் பண்றா பொண்ணு தானே இருக்கு சொன்னாங்க. மண்ணு மூட்டை இருக்குது. அகத்தே வந்து கதவடைக்கும். இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் என்ன பண்றது? ஐயோ என்ன பொண்ணு நோக்கம் வந்ததோ இல்ல டிவி நோக்கம் வந்ததோ? ஆக்சுவலி அச்சன் நமக்கு கொடுத்தது 5 மினிட். அதுல 2 மினிட்ஸ் டிவிக்கே போயாச்சு. பேலன்ஸ் 3 மினிட்ஸ் உண்டு. அந்த பேர் என்ன? நாராயணன். நாராயணனோ? நல்ல பேரு. எந்த பேர் என்ன தெரியுமா? ஓமன குட்டி தானே. அது எங்க ஸ்கூல்ல விളിക്കേണ്ട பேரா? எங்க அப்பா என்ன செல்லமா விളിക്കേണ്ടது சூச்சு. எந்த பேரு சிறிதா இருக்குன்னு பாக்குறியா? சுலி எந்த வேலை செய்யுது? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ எந்த ஜோலிக்கும் போக கூடாது. ஏன்? கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. ஆக்சுவலி நீங்க குளிக்கும் போது தலைக்கு மட்டும் எண்ணெய் வச்சுப்பீங்களா இல்ல ஃபுல் பாடி வச்சுப்பீங்களா? ஏன் கேக்குறீங்க? ஆக்சுவலி நீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபுல் பாடி வச்சுக்கணும். ஹலோ நீங்க என்ன வேலை செய்றீங்க? ஆக்சுவலி ஃபுல் டைம் ஸ்பா, பார்ட் டைம் நோ வொர்க். ஆக்சுவலி 5 நிமிஷம் முடிஞ்சிச்சு தெரியுமா? என்னது? ஆக்சுவலியா? ஆக்சுவலி என்ன சொன்ன? ஆக்சுவலி ஆக்சுவலியா? ஆக்சுவலியா? ஆக்சுவலி ஐயோ நாராயணா உனக்கு 15000 வாங்கிட்டு நான் திரும்பி வா ஓடாதே நாராயணா தங்கா ஓ பாவுனு அவத்தாடி அவல ஐயோ பொண்ணாங்கடி எங்க போறாங்க ஏது போல தெரியல ஆத்தாடி இந்த பூக்காரி நடக்காது யாப்பா நான் சாவுற மாதிரி ஏய் நில்லுடா பொண்ணலாம் காட்டுறேடா இங்க போற இங்க வா யாப்பாடி ஆதனி நல்ல பொண்ண காட்டி என்ன தெரிஞ்சவா ஓட ஓட என்னாச்சு? முடிஞ்சது சார். யார் சொன்னா முடிஞ்சிருச்சுன்னு? இப்பதானே ஆரம்பிக்க போறோம். மீன் வெட்ட தெரியுமா உனக்கு? அட ரொம்ப ஈஸி தானே. அப்படியா? ஆமா. ஏதாவது டவுட் இருந்தா என்கிட்ட கேளு. நேத்து மார்க்கெட்டுக்கு போகும்போது நல்ல மத்தி கிடைச்சது. ருசி வைட்டமினை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு மீனே இல்ல தெரியுமா உனக்கு? அப்படின்னா ஐஸ்வர்யமா விட்டு இந்த இல்ல நான் சொல்லிட்டு இருந்த கதையிலும் ஐஸ்வர்யமா அட்டகாசமா ஒரு மேனேஜர் வேலை கிடைச்சது. மறக்கலையா? இத்தனை காலம் பக்கா வெஜிடேரியனா இருந்த நீ இனிமே நான் வெஜிடேரியனா மாற போறல. நல்ல காரமும் புளியும் இருக்கிற மத்தி குழம்பு மாதிரி வெட்டு வெட்டு வெட்டிக்கிட்டே உன் கதையை சொல்லு. கரெக்ட் தான் சார். முருங்கக்காய் சாம்பார் தயிர் சாதம்னு நிம்மதியா போய்கிட்டு இருந்த இளமுட்டம் மேனேஜர் வேலையும் என் வாழ்க்கையும் திடீர்னு ஒரு நாள் யூ டர்ன் எடுத்த மாதிரி நான்வெஜ்ஜா மாறிடுச்சு சார். புளி போட்டு சமைச்சு வச்ச. அப்புறம் என்ன யாருக்கு அப்படி செஞ்சாங்களாம்? அந்த பொண்ணு மச்சான். அந்த பொண்ணுக்காக என்ன விட செய்யலாம். அது என்ன உனக்கு மட்டும் இப்படி நடக்குது? காலேஜ்ல படிக்கும்போது நமக்கெல்லாம் ஒன்னா தானே ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆனா உனக்கு மட்டும் சேடு பிஞ்சிருச்சு. அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் எல்லாரும் பரபரப்பா ஆடிட்டு இருக்கும்போது இவர் இப்பெல்லாம் ஹாஸ்பிட்டலா
பாம் வச்சு மிரட்டுறாங்களாமே. அந்த மாதிரி யாராவது பாம் வச்சிட்டாங்கன்னா எப்படி நம்மளையும் பேஷண்ட்ஸையும் காப்பாற்றிக்கணும் அப்படின்னு ஒரு செயல்முறை விளக்கமாமாடா. இது ஓம் கொஸ்டினுக்கு ஆன்சர். என்னது எப்போ வருமோ? மண்ணாங்கட்டி. பாவம், அந்த பேஷண்ட்ஸ்லாம் எவ்வளோ பயந்துட்டாங்க தெரியுமா? சின்ன குழந்தைங்களா. ச்சே. பொதுவா இப்படி எல்லாம் பண்றதுக்கு முன்னாடி அலாரம் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுப்பாங்களே. அது போட்டுடா, அவ கட்டுடா, எடா. ஆஹா, கவிதடா கவிதை. கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆன் தி வே. அப்புறம் இந்த போலீஸ் யாருமே ஒண்ணுமே செய்யலையா? செய்யலையாவா? டாக்டர்ஸ், நர்ஸுங்க, பேஷண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் போட்டு அடிக்காத குறை. பாவம் அந்த போலீஸ் ஏதோ நினைச்சு எதையோ செஞ்சு வேற எதுவோ நடந்துருச்சு. யாரக்கா அப்படி பாக்குற? ஏய், அது எப்படிடா கண்டுபிடிச்ச? அதுதான் கடை சொல்லும் போது லேக் வந்துச்சு. ஓ, அதான் அந்த பாம் எடுத்த ஆளு. பாவம் பாவம், வாக்கி டாக்கிய கையில கொடுத்து பேச சொன்னப்பவே பயந்து தலை தெரிச்சு ஓடனான். அப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல, திடீர்னு வந்து வாக்கி டாக்கிய பிடுங்கினான். ஹீரோ மாதிரி ரிஸ்க் எடுத்து பாம் கண்டுபிடிச்சா புஷ் ஆயிச்சா? கொஞ்சம் பேக்கு மாதிரி தான் ஆயிட்டான். அந்த கூட்டத்திலேயே எனக்காக பரிதாபப்பட்ட ஒரே ஜீவன் அது போட்டுதாப்பா. அவ்வளவு ஒரு அன்பு, பாசம், பரிவு. மதர் தெரேசா மாதிரி, கஜினி அசின் மாதிரி, சன்னி லியோன் மாதிரி. மதர் தெரேசா மாதிரி, கஜினி சன்னி மச்சான் கேட்டுடுச்சுடா. அப்பா, ஆஹா, என்னாச்சு சைக்கிள் போட்டியெல்லாம் ஏமானத்தை கப்பல்ல ஏத்திட்டியா? ஆஹா, நீதான்ப்பா ரியல் ஹீரோ. இதுல என்னடா பெரிய அதிசயம்? படிக்கிற காலத்துல நானும் ஹீரோ தானே. சும்மா பொய் சொல்லாதீங்கப்பா. பழைய ஸ்கூல்ல நீங்க எடுத்த மார்க் எல்லாம் பார்த்தேன். நிறைய நாட்டு முட்டா இருந்திருக்குமே. அது ஸ்போர்ட்ஸ்ல கவனம் செலுத்துறதுனால படிப்புல கவனம் செலுத்த முடியல. சரி, எந்த விளையாட்டுல நீங்க சாம்பியனா வந்தீங்கப்பா? அது ஹை ஜம்ப். ஜம்ப் பண்ணது மொத்தமும் செவத்தையும் வேலையும் தானே. ஜெயபாலு ரைட். இந்த பீஸ் யாரு? உங்களை பார்க்க தான் வந்திருக்காரு. ஓ, தென்னை மரம் ஏறுறதுக்கு ஆள் அனுப்புறேன்னு மாமா சொல்லியிருந்தாங்கல்ல. தென்னை மரம் ஏறுறவங்க கூட ரொம்ப மாடர்ன் ஆயிட்டாங்க. எங்க ஆயுதத்தை காணோம்? ஐயோ அப்பா, இவர் தென்னை மரம் ஏறுறவர் இல்ல, ஒலிம்பியன் பா. இது ஒலிம்பியன் மார்டன் சார். ஒலிம்பிக்ல இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணிருக்காருப்பா. நான் எவ்வளவு பெரிய முட்டாள் பாருங்க. தென்னை மரம் ஏறுறவங்களுக்கு தொப்பையே இருக்காது, அதை மறந்துட்டேன். கொஞ்சம் விட்டா பிரசவமே ஆடும் போல. போத்திக்கிட்டு எங்களை மன்னிக்கணும் சார். இட்ஸ் ஓகே மிஸ்டர் சந்திரன். இவ்வளவு நேரம் நான் ஏன் உங்களுக்காக காத்துட்டு இருந்தேன்னு தெரியுமா? உங்க பையனை பத்தி சொல்றதுக்காக தான். இவன் ரொம்ப டேலண்டான பையன். சைக்கிளிங்லயே இந்தியாவிலேயே ரொம்ப பெரிய இடத்துக்கு இவன் வருவான்னு எனக்கு தோணுது. ஆனா அந்த திறமையை இவன் வளர்த்துக்கணும்னா நீங்களும் கொஞ்சம் மனசு வச்சா தான் நடக்கும். கண்டிப்பா சார், என்னால முடிஞ்சது எல்லாத்தையுமே நான் செய்யறேன். முடிஞ்சதை மட்டும் செஞ்சா பத்தாது. உதாரணத்துக்கு இப்ப இந்த சைக்கிள் இருக்கு, இவனுக்கு தேவை இந்த சைக்கிள் இல்ல. இப்ப மார்க்கெட்ல இருக்கிற பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் சைக்கிளை நீங்க இவனுக்கு வாங்கி கொடுக்கணும். என்ன விலை கொஞ்சம் அதிகமா இருக்கும், ஒரு 2-2.5 லட்சம் ரூபாய் ஆகும்னு வைங்களேன். அவ்வளவு பணம் கொடுத்தா காரே கிடைக்குமே. காரு கிடைக்கும், ஆனா காரை ஓட்டினா சைக்கிளிங்ல கிடைக்கிற மெடல் கிடைக்காதுல்ல. இவனோட விஷயத்துல நான் பணம் பாக்குறதே இல்ல சார். குட். நல்ல பெற்றோர்களால மட்டும்தான் நல்ல தலைமுறையை உருவாக்க முடியும். ஆடடட. நல்ல அப்பா, நல்ல அம்மா, அதோட நல்ல ஆசிரியர்கள், நல்ல நண்பர்கள், இவங்களால மட்டும்தான் நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும். என்னாச்சு? ஒண்ணும் இல்ல சார்.
ஒரு குளத்துக்கு பக்கத்துல 2 விரிய போற முட்டைய வைக்கிறோம்னு வைங்க. எதுக்கு? எதுக்கு? சொல்றேன். ஒன்னு வாத்து முட்டை, இன்னொன்னு கோழி முட்டை. முட்டைங்க விரிஞ்ச உடனே வாத்து நேரா தண்ணிக்குள்ள போயிடும், கோழி குஞ்சு கரையில ஓடும். எதனால? எதுக்குடா வாத்து? அது ரொம்ப காலமா அப்படிதான் இருக்கு. நாம எதுக்கு அதை மாத்தணும்? நாம எதுக்கு மாத்தணும்? மாத்தணும். அப்ப மாத்தலாம். கடவுளோட ஒவ்வொரு படைப்பிலையும் அதுக்கு உண்டான திறமைய அவர் வச்சிருக்காரு. இவனுக்கு இருக்கிற திறமைக்கு இவன் ஒரு பெரிய சைக்கிளிங் சாம்பியனா வருவான். எதுக்காக நீங்க இப்படி இடையில டான்ஸ் ஆடுறீங்க? உங்களுக்கு ஏதாவது நோய் இருக்கா? அது காஞ்சனா கொஞ்சம் கொஞ்சமா தாக்குது. அவன் சும்மா உளறிட்டு இருக்கான். நீங்க சொல்லுங்க. அப்புறம் அப்புவோட முட்டை. ஐம் சாரி வாத்தோட சைக்கிள். இது வாத்தோட முட்டை. இவனுக்கு நிறைய திறமை இருக்கு. அந்த திறமைய வெளியே கொண்டு வர வேண்டிய கடமை நம்ம எல்லாருக்கும் இருக்கு. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். சாக் பீஸா? காஃபி சாப்பிட்டே பேசுங்க. என்னங்க காஃபி? நீங்க எப்போ வந்தீங்க டீச்சர்? கொஞ்ச நேரம் ஆகுது. பரவாயில்ல, நல்லா எய்ம் பண்ணி தான் அடிக்கிறீங்க. ஒன்ன மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. உங்க 2 பேருக்கும் விருப்பம் இருக்குன்னா அப்புறம் எதுக்காக இன்னும் தாமதப்படுத்திட்டு இருக்கீங்க? டீச்சரால நல்ல ஒரு அம்மாவா இருக்க முடியும். சரி, அப்ப நான் கிளம்புறேன். இந்த சாக்கு அப்புறம் நான் சொன்ன எதையும் நீ மறந்துடாத. இது முட்டையா? யோ, அது இல்லையா, பிராக்டிஸ். அதுதான் ஒரு வீரனை சிறந்த இடத்துக்கு கொண்டு போகும். ஓகே ஓகே, நல்லதுங்க. காஃபி எப்படி இருக்கு? உன்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன், என் பையன் பின்னாடி இப்படி நடக்க கூடாதுன்னு. நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்கிற உன்னோட ஆசை கண்டிப்பா நடக்கும். நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லவே இல்லையே. எனக்கு அப்பாவோட அம்மானா போதும். அதுக்கு கல்யாணத்தை தவிர வேற எந்த வழியும் கிடையாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்போ உங்க அப்பாக்கு எடுத்து சொல்லி நல்லா புரியவே. இதுக்கான அர்த்தமா சொல்லி புரிய வேணாம். சொல்லி புரிய வைக்க. இங்க ஒரு பேய்கள் உலகமே இருக்கு. அதை நாங்க கண்டுபிடிச்சு 1 வாரம் ஆச்சுன்னா சொன்னேன். வீட்டுக்கு வீடு எல்லா டிவிலையும் போயிட்டு இருக்கு. பேச அப்படியா? இவர் உன்னை இங்க கூப்பிட்டது காரணமே ஒவ்வொரு ஆவியா கண்டுபிடிச்சு நசுக்கிறதுக்கு தான். அப்படி நீ நசுக்கல, உன்னை எங்க நசுக்குவேன்னு எனக்கே தெரியும். இத என்ன கரப்பாம்பூச்சியா நசுக்கிறதுக்கு? பேய்யா? யோ மாயாம சந்திரா, நீ ஆவி பிடிக்கிறத படம் பிடிச்சு அதை டிவில போட்டு இறங்கி போன எங்க டிஆர்பி பில்டர் சொல்ற மார்க்கெட்ட மறுபடியும் ஏத்துறியா? முதல்ல நான் கொஞ்சம் ஏத்துக்கிறேன். ஜங்கல் மே ஜரா காத்தா கொஞ்சம் காலமே மஞ்சே குசரேக்கா குர்ரா சிசியா. சாமி இந்தாங்க. டேய் வாடங்க. இவன் பிடிக்கிற ஆம்பளை பேய், பொம்பளை பேய், பேய், குட்டி பேய், யூத் பேய், எந்த பேய் விட்டுறாத. எல்லாத்தையும் பிடி. ஏடா அந்த பூத கண்ணாடியா? ஏடா பாட்ரா கண்ணாடியா? ஐயோ ஒரே இருட்டா இருக்கு. ஐயோ ஆத்தா. டேய் எல எடுத்தவனே, எருமாடு கருப்பு கண்ணாடி போட்ட மாதிரி இருக்கடா. இப்போ எதுக்குடா உனக்கு கருப்பு கண்ணாடி? கருப்பு கண்ணாடி போட்டாதான் வெள்ளையா இருக்க போய் கண்ணாடியில தெரியும். திஸ் இஸ் பிளாக் அண்ட் ஒயிட். ஓம் ரீம் 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 ரீம். வா 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 போ 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 போ. வந்துகிட்டே இரு. வா வா வா. ஐயோ ஐயோ புடிச்சிட்ட. புடி புடி புடி. கக்கவா. ஆத்தா புடி புடி புடி. சாமி அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற பேய் எல்லாம் எல்லாத்தையும் புடிச்சு அடைக்கறயா. இப்ப பாரு, பிளாட்ல உள்ள அத்தனை செம்புக்குள்ள போயிடும். இப்ப பாரு, டேய் இங்க உள்ள எல்லா பேயை பிடிச்சி செம்புக்குள்ள அடைக்கிறேன். எத்தனை செம்புகளை பார்த்த விட்டா நானு. அண்ணே அண்ணே, பேய்களை காணாம பண்ணலான்னு பார்த்தா நீங்க காணாம போயிட்டீங்களே அண்ணே. என் செல்லமே, எங்க அன்பு அண்ணனே. அன்பு தம்பி, உங்களுக்கு என்னண்ணே ஆச்சு? சர்பெக்சல்ல ஊற வச்சு வாஷிங் மிஷின்ல போட்டு துவைச்சிட்டாங்க நம்மள. எவனே அப்படி பண்ணது? அவன் இல்ல, அதுங்க. அதுங்கண்ணா பேய்ங்க. அப்ப நம்ம இங்க இருக்க கூடாதானே? இருக்க முடியாது. அப்ப என்னண்ணே பண்றது? சென்னைக்கு மிக தூரத்துல ஒரு ஊர் பேர் சொல்லு. கன்னியாகுமரினே. கடல் தண்ணியில ரியல் எஸ்டேட் பண்ண முடியாது தம்பி. வேற ஊர் சொல்லு. மதுரைனே. கரெக்ட், அங்கதான் போறோம். வாங்கண்ணே போயிடலாண்ணே.
உன் பையனுக்கு பொண்ணு பார்க்க போனியே, என்னாச்சு? போயும் போய் இந்த மாதிரி பொண்ணையா பாப்ப? பார்க்க நல்லா தானே இருக்கான் உன் பையன். நல்ல பொண்ணா பார்க்கலாம்ல. அவன் கேக்குற மாதிரி பொண்ணை நான் பார்க்கணும்னா சமந்தா வீட்டுக்கும் தமனா வீட்டுக்கும் நடையாதான் நடக்கணும். பசங்க பொண்ணுங்க அழகா இருக்கணும்னு எதிர்பார்க்கறது சகஜம் தானே. இதுல உனக்கு என்ன சங்கடம் சொல்லு? எனக்கு என்ன சங்கடமா? சங்கடம் இருக்காதா பின்ன? சாந்தி முகூர்த்தம் முடிஞ்ச உடனே அவன் முந்தல முடிஞ்சு வச்சுக்கிறாளுங்க. அப்புறம் அப்பா அம்மாலாம் மறந்துட்டு அவ பேச்சை கேட்டு அவ பின்னாடியே போயிடுறானுங்க. அப்புறம் சங்கடப்படுறது நீயா நானா? அட்வைஸ் பண்றதும் ஆறுதல் சொல்றதும் ரொம்ப தான் ஈஸிமா. உன் பொண்ணு மட்டும் என்ன பண்ணிட்டு போனா? இதே தானே பண்ணிட்டு போனா. எதுக்கு ஏன் பொண்ணை எடுக்கிற? அது அவ சாமர்த்தியம். உன் பொண்ணு மட்டும் இல்லம்மா, ஊர்ல இருக்க எல்லா பொண்ணும் இதே சாமர்த்தியத்துல தான் இருக்காங்க. வந்துட்டா பேசுறதுக்கு. வருவாடி உனக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு என்ன ஒருத்தி. மா ஆ புரோக்கர் பொண்ணு பார்க்க சொன்னால அதெல்லாம் முடியாதுடா. எங்க வாங்க. ஏங்க அந்த பொண்ணு பார்க்க நல்லா அழகா செக்கச்செவேல்னு குலோப் ஜாமுன் மாதிரி இருக்காளாங்க. இவன் மட்டும் வந்து அந்த பொண்ணை பார்த்தான்னு வைங்க, கட்டாயம் கல்யாணத்துக்கு ஒத்துப்பான். அப்புறம் நம்ம நிலைமை அதோ கதிதான். நம்மளுக்கு இருக்கிறது கருவேப்பிலை கொத்து மாதிரி ஒரே ஒரு பிள்ளைங்க. அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. டேய், உன்னால நாங்க அசிங்கப்படுத்தலாம் போதாதாடா? ஜீப்ல ஏத்தி ரோடா அப்பா நினைச்சாலே ஐயோ. இத பாரு, எங்களுக்கு பிடிச்ச பொண்ணு தான் பாப்போம். அவளுக்கு தான் நீ தாலி கட்டணும். சாரிம்மா. என்ன நான் பேசிக்கிட்டே இருக்கேன், சம்பந்தமே இல்லம்மா. அவள்கிட்ட பேசியிருக்க, என்கிட்ட பேசுற முதல்ல. டோ, நீ மொக்க கல்யாணம் பண்ணி வாழ்க்கையை செழிச்ச மாதிரி என்னாலலாம் முடியாது. போயா. ஏண்டா பெத்த தாய மொத்தம் சொல்றியாடா? அதான் முதல்ல சாரி சொல்லிட்டல, அப்புறம் என்ன? அப்ப நீ முதல்ல சாரி சொன்னது என்னை இப்படி அசிங்கப்படுத்ததானா? ஏங்க என்னங்க இவன் இப்படி சொல்றான், நீங்க இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? என்னாலதான் சொல்ல முடியல, அவனா சொல்லிட்டு போட்டுமே. என்னது? இல்ல அவனை என்னால எதுவும் சொல்ல முடியலையே. டேய், உன் கூட பொண்ணு பார்க்க வரவே மாட்டேன்டா. இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் நடக்காது. ஓஹோ, அம்மா போய் மொக்க சொல்லிட்டல, இனிமே உனக்கு கல்யாணம் நடக்காதுடா. அப்பா எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. என்ன? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்னப்பா ஹெல்ப்? நான் பொண்ணு பார்க்க போறேன். சரி. தனியா போறேன். ஏன்? இங்கெல்லாம் என் கூட வர முடியுமா? தாராளமா வரலாம். 4 தமிழ் பட டைட்டில் சொல்லணும். நல்லவனுக்கு நல்லவன், சரி, ஊருக்கு உழைப்பவன், உத்தமன், இந்த மாதிரி என்ன பெருமையா பேசணும். பெருமையா தானே பேசிட்டா போச்சு. ஆளுக்கு 100 ரூபா தரேன். பரவாயில்லையே. ஓகேவா? ஓகேப்பா. வாங்க. வாங்கப்பா. ఇంట్లో నాకు తప్ప యారుకు పొరుపే ఇల్ల. అల్లుడు నేనే ఇక్కడే ఉన్నాను. ஐயோ என்னடி பண்றீங்க? டைம் ஆகுது, வெளியே வாங்கடி. மணி 9 ஆக போகுது. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்க. பிறந்தது லேட்டு, ஸ்கூலுக்கு போறது லேட்டு, காலேஜுக்கு போறது லேட்டு. இப்ப மாமியார் வீட்டுக்கு அனுப்பலாம்னா அதுக்கும் லேட்டும். మంచిగా ఉన్నదా? సూపర్ బావా. నేను ఓకేవా బావా? ஐயோ பொண்ணுடுதான் உண்ட. ஏண்டி உன்னை பார்க்க வர்றாங்களா பொண்ணு பார்க்க வர்றாங்களா? சீக்கிரம் பொண்ணு తీసుకురండి. ఏమండి నాకు మేకప్ ఓకేవా? ஏண்டி கொஞ்சம் தூக்கல் கம்மியா இருக்குது, அள்ளி பூசிக்கோண்டி. ஐயோ தெரியாம விழுந்துட்டேனே இந்த குடும்பத்துல. சரியான நாடக குடும்பம். வந்துட்டாங்களே. வாங்க 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 வாங்க. வணக்கம். இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. பொண்ணு கொடுத்தவங்க தலையை வெட்டுவேன், தாலி கட்டுறவன் தலையை வெட்டுவேன். தம்பி உங்களுக்கு என்ன வேணும்? பொண்ணு பார்க்க வந்தோம். பொண்ணா? அப்படியெல்லாம் இங்க ஒண்ணு இல்லையே. கேஆர் சீனிவாசலு நீங்க தானே? లేదప్పా, ఎన్టీ రామారావు గారు ఇల్లు. నైనా నేను రెడీ నైనా.
நீ உள்ள போடி. சார் இந்த பொண்ணு தான். இது பொண்ணு இல்லப்பா, பொண்ணு இல்லையா? பேய். லக 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 லக. எங்க வீட்டு பிள்ளை நல்லவனுக்கு நல்லவன். லேட்டஸ்டா அண்ணன் ஒரு சிங்கம், அண்ணன் ஒரு புலி. அசரா புலி. அதெல்லாம் ஏன் பேசுற? அண்ணன் ஒரு பரதேசி. அண்ணன் ஒரு புறம்போக்கு. உனக்கு பொண்ணு கொடுத்தா ஏன் கழுத்து போயிடும். பொண்ணுல எது மண்ணுல எது போட வெளியே. அண்ணே கடைசியா ஒன்னு சொல்லிக்கலாமா? இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா? எவ்வளவு நேரமா நம்ம இங்க காத்துக்கிட்டே இருக்கோம். நாம ஒண்ணு சும்மா காத்துட்டு இருக்கலாம்ல. சரி, அந்த மூக்குப்பொடியை கொடு, நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். என்னப்பா யாரு கார்ல வராங்க? ஏங்க இந்த பெரிய கவுண்டர் வீடு எங்க இருக்கு? யாரு? பழனி மாணிக்க கவுண்டரோட வீடு எங்கன்னு கேட்டேன். இந்த வழியா நேரா போங்க. வழி முடியிற இடத்துல ஒரு நல்ல வீடு இருக்கும், அதுதான் கவுண்டரோட வீடு. நீங்க? ஏன்டா பாதா தெரியல? கவுண்டரோட பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். கவுண்டர் ஐயா காலமாடுனா அவரோட பொண்ணு இருக்கா பாருங்க, அவ கொம்பு வச்ச சிங்கம். அந்த பொண்ணை பத்தி சொல்லணும்னா இந்த அளவுக்கு ஒரு நல்ல பொண்ணு இந்த ஊர்ல வேற எங்கேயுமே இருக்குதா இல்லையா? இல்ல. ஆனா இப்ப அந்த பொண்ணு ஒரு குழந்தைக்கு அம்மாவாக போறா. உண்மையா சொல்றீங்க? உண்மைதான். என்னையா இந்த மாதிரி சொல்றானுங்க? ஏங்க ஒரு நிமிஷம் சொல்றேன். எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, நாங்க கிளம்புறோம். ஹலோ, என்னையா இது கடைசில எல்லாம் இந்த மாதிரி ஆயி போச்சு? நான் என்னையா சொல்றது? ஏன்டா டேய், பொண்ணை பத்தி எதுவுமே தெரியாம எங்களுக்கு கூட்டிட்டு வந்து அவமானப்படுத்தலாம்னு பாக்குறியா? நீ கர்ப்பமா இருக்கிற ஒரு பொண்ணை என் பையனை கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு பாக்குறியா? சொல்ல மாட்டேன். சொல்றதுக்கு விடு விடு. இங்க பாரு, ஊர்க்காரங்க ஒண்ணு சொல்லுவாங்க. நம்ம நேரா கவுண்டர் வீட்டுக்கு போவோம். பொண்ணு கர்ப்பமா இருந்தா சந்தேகத்தை தீர்த்துக்கலாம். ஆமாப்பா, எதா இருந்தாலும் நம்ம தீர விசாரிச்சிருவாங்க. ஓகே. வாங்க வாங்க, வணக்கம். பழைய காலத்துல இந்த வீட்டுல யானையெல்லாம் இருந்தது தெரியுமா? தெரியும். வர வழியில ஊருக்காரங்க உங்க குடும்பத்தோட எல்லா பிரமையும் சொன்னாங்க. எல்லாம் சொல்லுவாங்களே. தெரிஞ்சு முதல்ல பொண்ணை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? பார்வதி, பொண்ணை கூப்பிடு. வயிறு கொஞ்சம் பெருசா இருக்குதோன்னு ஒரு சந்தேகம். நீங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா இருக்கு, இல்லன்னு சொன்னீங்கன்னா இல்ல. என்ன இப்படி பேசுறீங்க? இருக்கா இல்லையான்னு கரெக்டா பாருங்க. முக்கியமான முடிவெடுக்க வேண்டியது பையனோட அப்பா தான். அதனாலதான் சொல்றேன், நீ தான் முடிவெடுத்து ஆகணும். நான் என்னையா முடிவெடுக்க வேண்டியது? முடிவெடுக்க வேண்டியவன் இவன் தானே. நான் கேக்குறேன், என்னடா இருக்கா? இருக்குன்னு சொல்லலாம், இல்லன்னு சொல்லலாம். புரியலையே. அதாவது டாடி, தரோவா செக் பண்ணாம எதையும் உறுதியா சொல்லிட முடியாதுங்கிற. முட்டா பையல, கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு கர்ப்பம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க முடியலன்னா அப்புறம் நீ எதுக்குடா கல்யாணம் பண்ணிக்கிற? கர்ப்பமா? ஆமாயா, கர்ப்பதான். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நாங்க வர வழியில ஊர்க்காரங்க சில விஷயங்கள் சொன்னாங்க. உங்க பொண்ணு ஒரு குழந்தைக்கு அம்மாவை போறலாம். அப்படி சொன்னவங்களோட பொண்ணுங்க தான் கர்ப்பமா இருக்க போகுது. எதுக்குப்பா தேவையில்லாம உங்ககிட்ட சண்டை போடுறீங்க? நீங்க கேள்விப்பட்டது எல்லாமே உண்மைதான். நான் ஒரு குழந்தைக்கு அம்மாவாக போறேன். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி நான் பிரெக்னன்ட் எல்லாம் கிடையாது. அப்புறம் ஏன் ஸ்கூல்ல ஒரு பையன் இருக்கான். அவன் பேரு அப்பு. அவனுக்கு அம்மா கிடையாது, இறந்து போயிட்டாங்க. அவனுக்கு அம்மாவா இருக்கணும்னு தான் எனக்கு ஆசை. பையனோட அம்மாவை போறீங்கன்னா தத்தெடுக்க போறீங்களா? நீ என்னையா லூசா? எதுக்கு தத்தெடுக்கணும்? அந்த பையனோட அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா போச்சு. கரெக்ட். கரெக்ட் தான். அப்ப போலாம். போலாம். கரெக்ட்டுங்க. உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். ஆமா சௌமியா, இந்த கிராமத்துல எத்தனை வீடு இருக்கு? என் வீட்டுக்குள்ள வந்து ஏன் ஒளிஞ்ச நீ? நீங்க தான் இந்த கிராமத்துக்கு புதுசு. ஏன் சௌமியா, இதுக்கு முன்னாடி நீ என்ன எங்கேயோ பாத்திருக்க தானே? நீங்க பண்ணையார்கிட்ட காலையில பேசும்போது நான் பார்த்தேன். அப்படியா? ஆமா,
உங்களுக்கு இந்த பேய் பிசாசு மேல நம்பிக்கை இல்லையா? இத பார், இறந்த ஆத்மாவை ஆவின்னு அழகா கூப்பிடு. ஓகே, ஒன்னு என்னையும் மனுஷங்க தானே சொல்றோம், பேய் நான் சொல்றேன். நாம அதே மாதிரி தான் ஆத்மாக்களை ஆவின்னு தான் சொல்லணும். அதை தெரிஞ்சுக்க. என்ன எதுவும் பேசாம இருக்க? இல்ல, கடவுள் தான் உங்களை இந்த கிராமத்துக்கு அனுப்பி அப்ப வச்சிருக்காரு. உன்னை யாரும் என்கிட்ட அனுப்புனது? கடவுள் தான். மச்சான் போதும், போலாமா? ஏய் வரடா, போடா வேகமா. ஃபாலோ பேக். யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி போயிரணும்டா. போடா. ஏய், யாரா பாத்துற போறங்கடா, அவசரப்படாதடா. இரு, மறந்துக்க. இங்க பார், பெருசு ஒண்ணு வருது பார், பெருசு. என்ன தம்பி, காலையிலேயே இந்த ஆட்ட ஆடுற? இது எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஆத்தா. பாத்து காலராயி உடம்பு சுளுக்கிக்க போகுது. அப்பாடா, ஆத்தா போயிடுச்சு. அப்படியே வா 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 வா. ஐயோ, சொட்டையும் ஒருத்தன் வரான். இரு. எல்லா இடங்களிலும் வாங்கண்ணே. எல்லா இடங்களிலும் ஷாலு, தாடியை தடவிட்டே போறானே, டவுட் வந்திருக்குமா? முதல்ல நீ போடா. சரிடா, வாடா. இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ள ஊர் எல்லையை தாண்டோம். ஏறுங்க. உன்னை மறைச்சு கூட்டு வரதே பெரிய வேலையா இருக்கு. வா வண்டி எடு. யாராச்சும் பாக்குறாங்களாடா? எவனு பார்க்கல, ஸ்டார்ட் பண்ணு. வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுடா. ஏய், என்ன ஆச்சு? நல்லா போட்டு அமுக்குடா. இது அமுக்கி ஆக மாட்டேங்குதுடா. ஆர்சி புக் இருக்கா? டீசல் இருக்கா இல்லையா? இருடா, யோசிக்க விடுறா. ஏதாவது பண்ணி ஸ்டார்ட் பண்றா. ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. சரி போலாமா? பட் போக முடியாது. ஏன்? அங்க பாரு, அண்டர் கிரவுண்ட்ல ஒரு அகஸ்தியர் வரான். பூசாரி எப்படி இங்க? டிஸ்ட்ரிக்ட் வச்ச எலுமிச்சம்பளம் மாதிரி நசிக்கிட்டு போயிடுவோமே. அறிவிக்கிட்ட. யோ பூசாரி, நௌரியா. என்கிட்ட சொல்லாம ஊருட்டு போயிடுவீங்களா? வாங்கயா பாப்பா, என்ன தாண்டி போங்கயா பாப்பா. ஊருக்கு தெரிஞ்சிருமே. பட்ட பக்கத்துல கட்டில எடுக்கிறான். இது பெரிய விலங்கமா போதுடா. முடிஞ்ச இந்த ஸ்பீட் பிரேக்கர் தாண்டி போங்கடா. வா. வந்து போறா பூசாரி. நிறுத்துங்க, வண்டியை நிறுத்துங்க. ஏன் இப்படி காட்டு கத்துற? எங்க வீடு வந்துருச்சு. ஓ, வீடெல்லாம் இருக்கா உனக்கு? பின்ன என்ன தெருவுல உட்காரதா? இருடி, இன்னைக்கு நீதான் தெருவுல படுக்க போற. சும்மா ஆமா, உன் வீடு எங்க இருக்கு சௌமியா? ஒண்ணும் தெரிய மாட்டேங்குதே. அங்க பாருங்க. ஓ, அங்க ஒரு குன்று தான் தெரியுது எனக்கு. குன்று இருக்கு இடமெல்லாம் குமரன் இருப்பாங்கிற மாதிரி இவளு இருப்பா போல இருக்கு. டேய், சாரி. அங்க பாருங்க, ஒரு மஞ்சள் வீடு தெரியுதே. ஆமா, அதான். ஓ, அந்த இத்து போன வீடா? டேய், சாரிடா. நீ வீட்ல தனியாவா இருக்க? தாத்தா இருக்காரு. தாத்தா இருக்காரா? சரி, நான் வரேன். ஓகே, கிளம்பு. சௌமியா, வண்டி எடுறா. டேய், நீ என்னடா பாக்குற? சௌமியா தனியா போறடா. கூட சேர்ந்து நீ போக வேண்டியதானே? சூப்பர் ஐடியா. டேய் ஐயா, வீட்டுக்கு போறடா. டேய், தேங்க்ஸ் மச்சான். சௌமியா நில்லு. மச்சான், மண்டே மேல கொண்டே வச்சா சூப்பரா இருக்காது? நாராயணி வச்சா சூப்பரா இருக்கும்டா. பிஃபோர் பாத்திங் டேக் ஆயில் ஒன்லி ஹெட் ஆர் ஃபுல் பாடி? நோ என்ன சிரிக்கிறீங்க? பொண்ணை தேடி புரோக்கருக்கும் மேட்ரிமோனிக்கும் காசை கொடுத்து வேஸ்ட் பண்றான் மச்சான் இவன். ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாமே இருக்குடா. அப்படின்னா ஃபேஸ்புக்னா இப்படி இருக்கும் மச்சான். டேய், கலாக்காதீங்கடா. அப்படின்னு என்னடா? சத்தியமா தெரியலடா எனக்கு. அதுக்கெல்லாம் முகராசி வேணும்டா. ஏடா, நல்லா தான் இருக்கிறேன், எனக்கு என்ன குறை? டே பட்லர், பட்லர், எப்படா ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது?
அதுக்கெல்லாம் ஒரு ப்ரொஃபைல் பிக்சர், ஆண்ட்ராய்ட் டெலிஃபோன் ஃபோன், அதெல்லாம் உனக்கு எதுவுமே இல்லடா. நீ இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டடா. கோ டு ஸ்லீப், டோன்ட் டிஸ்டர்ப் மீ. அம்மு, தூங்கும்போது கூட நிம்மதியா தூங்க மாட்டியா? என்ன பண்ணா வழிக்கு வரும்னு எனக்கு தெரியும்டி. இப்ப பாரு, ராத்திரி எங்க போட்டோ எடுக்கிறது? ப்ரொஃபைல் பிக்சர் எடுத்தாருமே. ஸ்டுடியோ அடி போன. ஹலோ ஹலோ, ஸ்டுடியோக்காரங்களா? ஆமா, உங்க ஸ்டுடியோ வாசல்ல தான் பேசுறேன் சார். என்னாச்சு? ஐயோ சார், சொல்றேன், சீக்கிரம் கிளம்பி வாங்க. என்னையாச்சு? எவன் தெரியல, ஸ்டுடியோ கூப்பிடுறான். நீயா ஃபோன் பண்ண? ஆமாண்ணே, நான் தானே ஃபோன் பண்ணேன். எல்லாமே நல்லா தானே இருக்கு. எல்லாம் நல்லா சார் இருக்குது. அப்ப எதுக்கு ஃபோன் பண்ண? ஒரு போட்டோ எடுக்கணும். போட்டோ எடுக்கிற நேரமையா இது? அண்ணே, வாழ்க்கை பிரச்சனை, ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கண்ணே. உன் வாழ்க்கை பிரச்சனைக்கு என் வாழ்க்கையோட வளரையா? இப்பதான் கை கூடி வந்தது, காரியத்தை கெடுத்துட்டியா? சாரிண்ணே, போயா. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணே. ஃபேஸ்புக்ல ப்ரொஃபைல் பிக்சர் போடணும். ஃபேஸ்புக்கு போட்டோ எடுக்கிற நேரமையா இது? ப்ளீஸ் கால் எல்லாம் விழாதியா? எனக்கு முக்கியமான வேலையை விட்டு வந்திருக்கியா? ஐயா, சொன்னா கேட்க ஒரே ஒரு போட்டோ மாட்டேன். வந்து தொலை. ஒரே ஒரு போட்டோ. முதல்ல என் கையை விடியா. தேங்க்ஸ்ண்ணே. பேக்ரவுண்ட் மட்டும் மாத்திருக்கேண்ணே. ரெட் நல்லா இல்லைண்ணே, ப்ளூ ஆக்கிருக்கேண்ணே. வச்சிருக்கான் பாரு நாத்தம் பிடிச்ச பாய், நசுங்கி போன சொம்பு, எடைக்கு போட்டா எட்டனா தேராத சாமான் செட்டு, இதுக்கு ஒரு சமையல் கட்டு வச்சிருக்கான் பாரு. இரு விஷால், இவனை காலி பண்ணாதான் நம்ம ஜோலி பண்ண முடியும். விடு, நீ சொன்னா கேளு, விடு. இதெல்லாம் பார்த்தா என் வயிறு எரியுதுடா. இந்தா, இது அதை விட நல்லா எரியும். இத கீழே நீட்டுடா. சொன்னா கேளு விஷால், இரு விஷால். நீ ஒரு வில்லேஜ் மேன், நாங்க சிட்டி பாய்ஸ். உனக்கும் எங்களுக்கும் மேட்ச் ஆகாது. பண்ணையார் வேற எங்களை இங்க தான் தங்க சொல்லுக்காரு. அதனால ப்ளீஸ் கெட் அவுட். டேய், ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்டுற கதையா இருக்கு. ரிக்வெஸ்ட் பண்ணி கேக்குறேன், வேற எங்கயாவது வீடு பாத்துக்க ப்ளீஸ். டேய், என்னடா சேவ் பண்ற கத்திய பக்கத்துல காட்டுறேன். ஐயோ, அருவா. தெரியுதா? அந்த பையன் இருக்கணும். வெளியே போ. இனிமே இந்த வீட்டுக்கு வாடகையை நாங்க பாத்துக்கிறோம். இனிமே இல்லடா, இதுக்கு முன்னால உள்ளது நீங்க தான் தரணும். எவ்வளவு நாளா கொடுக்கல? only 2 years. எது கொடுத்தறடே.